லிட்டில் பாய் ஃப்ரம் ரொசாரியோ சாண்டஃபே நியூவெல்ஸ் ஓல்டு பாய்ஸில் 500க்கு மேலே கோல் அடிச்சு மிகப்பெரிய ரெக்கார்டு அந்த கிளப்புக்காக கிரியேட் வந்து பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணால் பார்சலோனா ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு growth ஹார்மோன் இஷ்யூ இருக்குது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். டீமுக்காக எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ட்ராஃபி எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறாரு. ஒரு சைடு பார்சலோனாவில் 2007லேருந்து 2020 வரைக்கும் எல்லா அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணுறாரு. இன்னொரு சைடு அர்ஜென்டினாவாக பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2020 வரைக்கும் மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நான் மெஸ்ஸியை தான் நான் சொல்லுவேன். வித்தின் 1.5 இயர்ஸில் ஃபுட்பாலே அவர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறாரு. 2021 கோபா அமெரிக்கா வின் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணால் 2022 ஃபைனலிசிமா வின் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணால் 2022 வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து அவரோட ஃபுட்பால் கரியரில் எல்லாமே வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. இப்போ இன்டர் மியாமியில் அவர் ஜாலியான ஒரு ஃபுட்பாலை வந்து விளையாடிட்டு வந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தா சவுதிக்கு வந்து போயிருக்கலாம், மிகப்பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. பட் அவர் பண்ணல. ஏன்னா சவுதிக்கு போனால் மறுபடியும் ரொனால்டோவோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் MLS இப்போ ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு.